என்னாச்சு ஜீவா? ஸ்டார்ட் ஆகல. எனக்கு மனசே ஆறலக்கா. இந்த ரம்யா இப்படியா பண்ணுவா? பார்த்திபனும் சம்மதம் சொல்லிட்டான். இவ இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாளே. அட்லீஸ்ட் மொபைலையாவது ஆன்ல வச்சிருக்கலாம்ல. போன்ல தகவல் சொல்லி திரும்பியாவது வர சொல்லிருக்கலாம். இப்ப அதையே சுவிட்ச் ஆஃப் பண்ணே. இப்ப அவ எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. இப்ப பார், இவ்ளோ முயற்சி பண்ணியும் ரம்யாக்கு கொடுத்து வைக்கல. கடைசியில நீ யார வெறுத்தியோ அந்த துரையோட பொண்ணு மருமகளா வரப்போற. அவளை நான் தான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனோம். இதெல்லாம் எனக்கு தேவையா? ரம்யா மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா இந்த கல்யாணம் எப்படி சந்தோஷமா நடந்திருக்கும். அவளை நான் நேர்ல பேசிக்கிறேன். அத்தனை ஏற்பாட்டையும் மண்ணோட மண்ணாக்கிட்டா. கையால் ஆகாதவளா வேடிக்கை பாக்குற மாதிரி நிக்க வச்சுட்டா. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். இப்ப வா. நான் இப்பவே பேசணும். எங்கேயே பேசணும். என்னம்மா இப்ப என்ன பேசணும்? நான் தனியா பேசணும்பா, பேசணும். என்னடா இத தனியா பேசணுங்கிறா? என்னடா காவியா என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றா? ஓ, முடிஞ்சதை பேசிக்கலாம். நான் இப்பவே பேசணும். என்னங்க? டேய் துரை, இப்ப என்ன தனியா பேசணும்னு சொல்றா? அவ்வளவுதானே? பரவாயில்ல, பேசிட்டோம். தப்பு எதுவும் இல்ல. இல்லடா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அதான். பார்த்தி, 2 பேரும் போய் பேசிட்டு வாங்க. போடா. போங்க. என்ன ஆச்சு? ஒண்ணுல வாங்க வாங்க பாத்து. கடைசி நம்பிக்கையா இப்படியாவது இவர்கிட்ட பேசிடணும். இதை சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும்.
கடைசி நேரத்துல பிரியா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவ ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா அவ அக்கா அக்கா இப்படி பண்றவ கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவ்வளவு பேர் முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுது. அதுக்காக உங்ககிட்ட நான் தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு என்ன சொல்ற காவியா? புரியல. எதுவுமே சொல்லாம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? புரியல. எங்க வீட்டுல இருக்கிறவங்கள நான் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண பார்த்தேன். என்னால முடியல. வேணான்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு தர மாட்டாங்க. அதான் உங்ககிட்ட சொல்ல, உங்ககிட்ட சொன்ன உங்களுக்கு புரியும்ல? என்ன சொல்ற காவியா? எனக்கு புரியல. நான் நினைக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரி 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 சரி. இப்ப சொல்லலன்னா அப்புறம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. அழாத காவியா. காவியா காவியா அழாத. சொல்றது கேளு. நீ தயவு செஞ்சு அழாத. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நீங்க புரிஞ்சுப்பீங்கல்ல? அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். சரி சரி சொல்லு. ஏய், அழாத காவியா. என்ன ஆச்சு? பதட்டப்படாத. தயவு செஞ்சு சொல்லு. என்ன ஆச்சு? பதட்டப்படாத. தயவு செஞ்சு சொல்லு. புரிஞ்சுப்பீங்கல்ல? காவியா அழாத காவியா. பதட்டப்படாம சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு. சொல்லு சொல்லு காவியா. அப்பா காவியா. அம்மா அப்பா யாராவது வாங்க. காவியா காவியா. ஏய் பாத்தீங்களா? தண்ணி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பாரு. ஒண்ணு இல்ல பாத்துப்படாதீங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஒண்ணுல சம்பந்தி, திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டோமா, அதான் பதட்டத்துல மயக்கமாயிட்டா, வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பயப்பட வேண்டாம் சம்பந்தி. நீங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போங்க, நாங்க இவளை கூட்டிட்டு வரோம். நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். வா போங்க மாப்பிள்ளை. வா பார்த்தி. அம்மா காவியா, இங்க பாரு. காவியா, ஒண்ணு இல்லடா, லேசா மயக்கம். சரியா? ஒண்ணு இங்க பாரு. மாமா கிட்ட அம்மா ஒண்ணு இல்லம்மா. இங்க பாரு, நீ மனமேடையில பேசணும்னு சொன்ன, வேற வழி இல்லாம அதுக்கு சம்மதிக்க வேண்டியதா போச்சு. அம்மா முகூர்த்த நாள் நெருங்கிருச்சு, அவர் போயிட்டாரு. அப்பா இல்லப்பா, மாமா கிட்ட பேசணும்ப்பா. மாமா கிட்ட என்னடா சொல்ற? பேசணும்ப்பா. அப்பா நான் பேசணும்ப்பா. இங்க பாருமா, இனிமே எப்படிதான் பேச முடியும்? ஏதோ மண்டபத்துல கேட்கவும் நான் சரின்னு சொல்லிட்டேன். இல்லப்பா, இதுக்கு மேல முகூர்த்த நாள் நெருங்கிருச்சுடா. அப்பா பேசணும்ப்பா, நான் ப்ளீஸ்ப்பா பேசணும்ப்பா. ஏதாவது பேசி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடாதா? அப்பா நான் பேசணும்ப்பா. நான் ஒரு வார்த்தை கூட பேசலப்பா, அவர்கிட்ட பேசணும்ப்பா. இந்த கல்யாணத்துல அப்பா
நம்ம குடும்பம் மானம் மட்டும் இல்லடா, நம்ம எல்லாரோட உசுறு அடக்கி இருக்கு. தயவு செஞ்சு இந்த நேரத்துல வேணாம். இன்னொரு தடவை அப்பாவை கால விழ வச்சிடாத ப்ளீஸ் ரே. பாரு, ப்ளீஸ் காவியா. என் கண்ணில் ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு. அழாதம்மா. வா, ஒண்ணும் இல்ல. வா. மெதுவா. பாத்து பாத்து பாத்து. கொஞ்சம் சீக்கிரமா. ஏங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்லைல்ல? ஓகே. உங்களுக்கு அடி எதுவும் படலையே? யார் அவன்? அவன் நரேன். ஸ்கூல் டைம்ல இருந்தே என்ன லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் ஜீவா. இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, எதுக்கு உங்களை கடத்துறான் அவன்? தெரியல. ஏங்க அழாதீங்க, போயிடலாம். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, போயிடலாம். ஓகே ஜீவா. ஃபோன் இருக்கா? அண்ணா என்ன, உங்க ஃபோனை கொஞ்சம் கொடுங்களேன். Pick up. இந்தாங்கோ, அட்சதை எடுத்துட்டு மாங்கல்யத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. காவியா, எடு காவியா. எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க.
இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் எடுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஜீவா, பிரியா, என்னாச்சுங்க? வாங்க, சீக்கிரம் எந்திரிங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். எந்திரிங்க, வாங்க. माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे बध्नामि शुभहे त्वं जीव सरदा सदम् பிரியா.